ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம உள்ளி இல்லாமல், தக்காளி இல்லாமல், தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி அரைக்கலாம். வாரீங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. பின்ன பொரிக்கடலை போட்டுக்கோங்க. பின்ன பூடு போட்டுக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இப்போது உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. வாங்க. அதில் கொஞ்சம் இப்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டேங்க கொஞ்சம். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க. அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பவுலில் மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு ஒரு சீனச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அதில் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. அதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் கரிஞ்சிடாமல் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டுங்க. அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதை தாளிப்பு எடுத்து சட்னியில் ஊற்றிக்கோங்க. சட்னி ரெடிங்க. இப்போ நல்லா சூடோடு இட்லி எடுத்துட்டேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பபாய். வாங்க சாப்பிடுவோம் இட்லி. சூப்பராக இருந்ததுங்க. இட்லிக்கும் சட்னிக்கும். சாப்பிடுவோமா? வாங்களேன். வாங்க. தேங்க்யூ.